ரீவைண்ட் பண்ணு, ரீவைண்ட் பண்றா. Hi guys, unemployment day 3. இதுவும் நல்லா தான் இருக்கு. எந்த வேலையுமே இல்ல. ஸோ வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு 11 மணிக்கு எந்திரிக்கிறேன். பொறுமையா ரெடி ஆகுறேன். பொறுமையா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வேலையும் பண்றேன். டீ குடிக்கிறதுலேருந்து டிவி பார்க்குற வரைக்கும். ஃபர்ஸ்ட்டெல்லாம் எப்படி இருக்கும்னா, லேப்டாப் முன்னாடியே உட்காந்துட்டு இருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வேலை இல்லங்கிறனால கொஞ்சம் இத நான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாரி யோசிச்சுட்டு இருக்கேன். வேலை இல்லாத நாட்களும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் கன்ஃபார்ம் மறுபடியும் வேலைக்கு போயிருவேன். அது எனக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இருக்கிற டேஸை நான் என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணேன். ஓகே, இப்போ இந்த வீடியோக்குள்ள கண்டென்ட்டுக்குள்ள வரலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வேலை இல்லாமல் இருக்கேன். டிசிஎஸ் வேலையை விட்டுட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூம் மேக் பண்ணணும். ரெஸ்யூம் மேக் பண்ணாதான் நமக்கு வேலை கிடைக்கும். இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா, வேலை தர மாட்டாங்க. ஸோ அந்த ப்ராசஸ்க்குள்ள தான் இப்போ நம்ம இறங்க போறோம். நீங்க கேட்கலாம், ரெஸ்யூம் மேக் பண்றதெல்லாம் என்ன அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு சொல்லி. எஸ், அது பெரிய மேட்ரு தான். ஏன் அப்படின்னா, ஒன்றும் இல்லை. நான் என் காலேஜ் டைம்ல கிரியேட் பண்ண ரெஸ்யூமை வச்சு நான் இப்போ போய் மறுபடியும் வேலை கேட்டேன் அப்படின்னா, விழிஜாவ் அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்திடுவாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு டிசிஎஸோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்யூம்ல போட்டோம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்புறேன். வேலை கிடைக்கும்ட்டு. அதுவும் சொந்த ஊர்லயே. ஸோ மறுபடியும் வெளியூர் போறதுக்குலாம் தெம்பில்ல. ஸோ சொந்த ஊர்லயே கிடைக்குங்கிற நம்பிக்கையில இருக்கேன். ஓகே, ஸோ அதுதான் நம்ம இப்போ பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெஸ்யூம் கிரியேட் பண்றது, அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் போர்ட்டல்ஸ்க்கான என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணி ரெடி பண்ணணும். 3வது வந்து பார்த்தீங்கன்னா, ட்ராக்கர் மேக் பண்ணணும். ஸோ என்னென்ன ஜாபுக்குலாம் அப்ளை பண்றோம், என்னென்ன இதெல்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் ட்ராக்கர் அப்டேட் பண்ணணும். சரியா தெரியல எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் கவுண்ட் பண்ணுவோம், எப்போ கிடைக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, அது ஒண்ணு. அதுக்கப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பழைய ரெஸ்யூமை பத்தி நான் சொல்லியே ஆகணும். பழைய ரெஸ்யூம் வச்சு தான் நான் டிசிஎஸ்ல வேலை கிடைச்சிச்சு அப்படின்னு ஒரு நம்பிக்கையில இருந்தேன். நோ. ஏன்னா டிசிஎஸ்ல ஒரு போர்ட்டல் இருக்கு. ஸோ நீங்க டீடைல்ஸ்லாம் ஃபில் பண்ணும்போது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ அதை வச்சு தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்லேயே வேலை கிடைச்சிச்சு. அதாவது அந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணுவீங்க தெரியுமா? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரெஸ்யூம் ஃபார்மெட்டுக்கு ஜென்ரேட் பண்ணி அதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்னலாக அவங்களுக்குள்ள கொடுத்துப்பாங்க இன்டர்வியூ பேனல்ல போகும்போது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு. என்னோட ரெஸ்யூம் வச்சு எந்த யூஸுமே இல்லை. ஸோ இந்த ரெஸ்யூம் எனக்கு கிரியேட் பண்ண சொல்லி தந்தது யார் அப்படின்னா, என் காலேஜ் 1 பேஜ் ரெஸ்யூமை. இப்பதான் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயத்தெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அந்த ரெஸ்யூம்ல எவ்வளவு பெரிய மிஸ்டேக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அந்த ரெஸ்யூம்லாம் எப்படி சொல்றது? நான் நார்மலா தேடி பார்க்கிறேன். ஓகே, எந்த மாதிரி கன்டென்ட்ஸ்லாம் அந்த ரெஸ்யூம்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ராங்கா சொல்ல போனோம்னா, என் ஃபோட்டோ இருக்கு அந்த ரெஸ்யூம்ல. ஃபோட்டோ வச்சுட்டு மூஞ்சி பார்த்தா வேலை குடுப்பாங்க அப்படிங்கிற மாரி எனக்கு ஒரு இப்பதான் யோசிக்கவே ஆரம்பிச்சேன். நம்மளோட ஸ்டஃப் எதுவுமே போடாம நம்ம டிசைனா ஓரியன்டடா மட்டும் தான் பார்த்திருக்கோம். காலேஜ் சொல்லிக் குடுத்தது அப்படியே நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்யூம்ல போட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் முட்டாள்தனமா வந்து பார்த்தீங்கன்னா, என் காலேஜ் டைம்ல ஒரு ரெஸ்யூம் டிசைன் பண்ணியிருக்கேன். அத நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்றேன். ஏன்னா, அதுக்காக ஃபோட்டோவெல்லாம் தேடுறதெல்லாம் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? ரெஸ்யூம்ல அவங்க சொல்லுவாங்க. எங்க காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மறந்து போச்சு அவனுங்க பேரு. என்னது? ஐஹபோ என்னமோ சொல்லுவானுங்க எங்க காலேஜ்ல. அந்த காலேஜ்ல சாரி அந்த காலேஜ்ன்னு சொல்ல வேண்டாம். அங்க இருக்கிற ஒரு மேனேஜ்மெண்ட் சொல்லக்கூடாது. சொன்னா மாட்டிப்பேன். ஓகே, அத கட் பண்ணிடலாம். A few moments later. ஸோ ஓகே, அவங்க சொல்லிக் குடுத்த மெத்தட் படி வந்து பார்த்தீங்கன்னா, நான் என் ரெஸ்யூமை மேக் பண்ணேன். ஸோ அத வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல யூஸே ஆகாதுங்கிறது எனக்கு அப்பதான் புரிஞ்சுச்சு. ஏன் அப்படின்னா, மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏடிஎஸ் சொல்லி ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அந்த ஏடிஎஸ் அப்ளிகேஷன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம ரெஸ்யூம் வந்து பார்த்தோன்னா ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணி இங்க இருக்கிற டீடைல்ஸ் எல்லாம், அதாவது அந்த டீடைல்ஸை ஃபெச் பண்ணிடும். ஃபெச் பண்ணிட்டு வேர்ட்ஸ்ல வந்து பார்த்தோன்னா மேட்ச் பண்ணி பார்க்கும். மேட்ச் பண்ணி பார்த்துட்டு ஓகே, இவங்க நம்ம ஜாப் டிஸ்கிரிப்ஷனோட மேட்ச் ஆகுறாங்களா அப்படின்னா மட்டும்தான் அது எடுக்கும். பட் நான் என் காலேஜ்ல மேக் பண்ண ரெஸ்யூம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 0.01% தான். அதுல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே தெளிவா எலாபரேட்டே பண்ணல. நான் ஷோ பண்றேன் அந்த ரெஸ்யூம், ஓகேவா? அதுல எவ்வளவு மிஸ்டேக்ஸ் இருக்குங்கிறத நான் அது எப்படி சொல்றது, இப்பதான் ஃபைண்ட் பண்றேன். 1 இயருக்கு அப்புறம் தான் நான் அதை ஃபைண்டே பண்றேன்.
ஸோ ரெஸ்யூம் மேக் பண்ணதுக்கப்புறம் ஸோ இந்த ப்ராப்ளத்தை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு புதுசா ஒரு ரெஸ்யூமை நம்ம கிரியேட் பண்ணணும். அதுவும் வந்து பார்த்தோன்னா, இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு சரியா தெரியல. இப்ப என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் யூடியூப்ல போய் செக் பண்ணலாம். யூடியூப்ல செக் பண்ணிட்டு நம்ம ரெஸ்யூமை வந்து பார்த்தோன்னா மேக் பண்ணுவோம். இதுதான் இன்னைக்கான பிளான். One eternity later. ஓகே கைஸ், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்யூம் மேக்கிங்ல ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்னு நான் சொல்லணும். எனக்கு கிடைச்ச ஒரு பேசிக் ஃப்ளோ சொல்றேன். ஸோ நம்ம இப்படி தான் மேக் பண்ண போறோம். ஸோ நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நோட் எடுத்து நமக்கு என்னென்னலாம் பண்ணியிருக்கோமோ அதெல்லாம் வந்து எழுத ஆரம்பிக்கணும். அதாவது டிசிஎஸ்ல என்னென்ன பண்ணோம், காலேஜில் என்னென்ன பண்ணோம், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எதாக இருந்தாலும் சரி, ப்ராஜெக்ட் ரெக்யர்மெண்ட்டா. ஸோ இப்போ நம்ம அடுத்த கம்பெனி போறோம் அப்படின்னா அதெல்லாம் பார்த்தோன்னே சூப்பர்ப்பா இந்த பையன் எடுத்தா யூஸ்ஃபுல்லா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தோன்னா எழுதணும். ஸோ இந்த எழுதுறதுல எனக்கு நான் இன்னொரு விதமாக யோசிச்சேன். ஸோ எழுதுறத நம்ம செல்ஃப் இன்ட்ரோவும் யூஸ் பண்ணிக்கலாம். யா, ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல்ஃப் இன்ட்ரோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே கல்ல ரெண்டு மாங்கா. ஸோ இது ஒன்று. ஸோ நம்ம என்னென்ன பண்ணோம் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே எழுதி முடிச்சுட்டு பெட்டர் எழுதுறத விட டைப் பண்ணிக்கலாம் வேர்ட்ல டைப் பண்ணிட்டு நம்ம ChatGPT என்னாச்சு இருக்காரு, இவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா பண்ணிட்டு இருக்காருன்னு தெரில. ஸோ இவர்கிட்ட கொடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க், அதாவது வேர்ட் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ தான் நான் 2-3 இது எடுத்தேன். ஸோ அதை எப்படி நம்ம ட்ரெயின் பண்ணலாங்கிற மாதிரி ChatGPT-யை ட்ரெயின் பண்ணுவோம். ஸோ அந்த சேட் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பண்ணிட்டு நம்ம கண்டென்ட்டை கொடுத்தோம் அப்படின்னா ரெஸ்யூம் ஓரியன்டா ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த கண்டென்ட்டை எடுத்துட்டு போய் அப்படியே கொண்டு போய் எல்லாருமே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வேர்ட்ல எடிட் பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேர்லாம் நான் பார்க்கும்போது எனக்கு வேர்ட்ல எடிட் பண்றதுக்கு பிடிக்கல. அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு யூடியூபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, பேர் நோட் பண்ணல. ஸோ இன்னொருத்தவங்க சொல்லியிருந்தாங்க கேன்வால பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம என்ன பண்றோம், இந்த கண்டென்ட் அப்படியே எடுத்துட்டு போய் கேன்வால போடுறோம். கேன்வால போட்டு அங்க இருக்கிற ஆல்ரெடி இருக்கிற டெம்ப்ளேட்ஸ் இருக்கும்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா எதுல சூட்டபிளா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதே மாதிரி நான் கூகுளோட ஒரு வீடியோ பார்த்தேன், ரெஸ்யூம் மேக்கிங் வீடியோ. அவங்க சொல்லியிருந்தாங்க எந்த மாதிரி டெம்ப்ளேட்ஸ், அதுக்கப்புறம் எந்த மாதிரி வேர்ட்ஸ் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஏடிஎஸ் இதை கூட வந்து பார்த்தோன்னா அக்செப்ட் பண்ணுமாமா. ஸோ அவங்களோட ஃபான்ஸ்ல இருந்து அது வரைக்கும் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்பதான் ஏடிஎஸ்ஆல ரெகனைஸ் பண்ண முடியுது. இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபாண்ட்டை தூக்கி போட்டோம் அப்படின்னா ஏடிஎஸ்ஆல ரெகனைஸ் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்னோடது கூறுவோம் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ்ல அது பண்ண இது பண்ண சீனியர் லெவலுக்கு நான் ஒர்க் பண்ணேன் அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொய் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு வீடியோல நான் தெரிஞ்சுக்கிட்டேன். யா, தட் இஸ் குட். ஏன்னா பொய் சொல்லிட்டு நம்ம உள்ள போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். ஸோ அதனால பொய் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சஜஷன் கொடுத்தாங்க. அதுவும் குட் ஐடியா தான். அதுவும் இல்லாம வேற என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் நடந்திருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கேன்வால எப்படி எடிட் பண்ணுங்கிறத மறந்துட்டேன் கைஸ். ஒரு காலத்துல நான் ஒரு எடிட்டர், அது தெரியுமா? உங்களுக்குலாம் தெரிய வாய்ப்பே இல்லை. பழைய சேனல்ல நான் சொல்லி அருன்னு அறுத்திருப்பேன். உன் பொண்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் நான் கேட்கல. அன்னைக்கு மதியம் 1 மணிக்கு மாமா பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்தியா? அப்போ உன் காலில் என்ன ஓதினாரு அதை மட்டும் சொல்லு. டெம்ப்ளேட் போட்டா காசு கேக்குது, ஏன் தெரியலையே. சரி, ஏன் குமார்னு பார்ப்போம். ரெஸ்யூம்ல போடுறது கூட எனக்கு பாயிண்டே இல்லையா எதுவுமே. அப்படிதான் நான் ஒர்க் பண்ணியிருக்கேனா? இதுதான் ஒர்க் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா சில பல பாயிண்ட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கணுங்கிறது. எடுத்து வச்சிருந்தா இப்போ ரெஸ்யூம்லயாச்சும் போட்டுருக்கலாம். Congratulations! 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 Congratulations. Congratulations! Congratulations! இதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஸோ நான் ரெஸ்யூம் மேக் பண்ணி முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சவங்களுக்கும் நான் ரெஸ்யூம் மேக் பண்ணணும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஆகிப்போச்சு. இன்னும் அதுக்கெல்லாம் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு சொல்லி எனக்கு சரியா தெரியல. நான் அதையும் வேற மேக் பண்ணி தரணும். ஃபைனலி ரெஸ்யூம் கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு. வேலை கிடைச்சிடும். ரெஸ்யூமை பார்த்தோன்னே வேலை கிடைச்சிடும். ஃபைனலி கைஸ் நம்ம ரெஸ்யூம் ரெடி ஆயிருச்சு. ஸோ உங்களுக்கு நான் ஷோ பண்றேன். ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ்ல எடிட்டரே போட்டிருப்பா. ஓகே, ஸோ இல்லை இந்த இடத்துல ஸ்பேஸ் கம்மியா இருக்கும். இந்த இடத்துல போடுப்பா தம்பி எடிட்டரே. இந்த இடத்துல போடு.
ஓகே. ஆ ரெஸ்யூம். ஓகே. இதான் என்னோட ரெஸ்யூம். நீங்க பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, இஃப் இன் கேஸ் ஏதாச்சும் ஹெச்ஆர் இது பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஒரு வேலை கொடுங்க. அது போதுமானது. எப்படி இப்படி ஒரு ப்ரொஃபஷன் நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்களா? சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். ஓகே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ரெஸ்யூம் 1. இந்த இடத்துல நான் ஒரு புது கான்செப்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது நம்ம ChatGPT என்னாச்சு தான் சொன்னாரு. ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே ரெஸ்யூம் யூஸ் பண்ணாம வந்து பார்த்தீங்கன்னா 2, 3ன்னு சொல்லி யூஸ் பண்ணுங்க. அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒர்க் கிடைக்கிறதுக்கானது ரொம்ப பாசிபிலிட்டிஸ் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லி ChatGPT சொல்லியிருக்கு. ஸோ நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். நான் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கனோ அந்த ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இந்த டெஸ்டிங் நம்பர் 1 வச்சு வந்து பார்த்தோம்னா, நம்ம ஒரு 10 கம்பெனில சேம் இதே மாரி டேட்டா மேட்ச் ஆகுற மாரி ஒரு கம்பெனிஸ்ல நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் தி எக்ஸாம்பிள் 10 கம்பெனில அப்ளை பண்ணி நமக்கு 2 கம்பெனிலேருந்து கால் வந்துச்சு அப்படின்னா, ரெஸ்யூம்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். ரெஸ்யூம்ல ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. இஃப் இன் கேஸ் 10 கம்பெனில அப்ளை பண்ணி நமக்கு 5க்கு 6க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ரெஸ்பான்ஸ் மெயில் வந்துருச்சு, கால் வந்துருச்சு அப்படின்னா, நம்ம ரெஸ்யூம் கரெக்ட்டா இருக்குன்னு அர்த்தம். நம்ம இவன வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல் ரெஸ்யூம்னு சொல்லிட்டு நம்ம இவன எல்லா டைமும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா நம்ம டெஸ்டிங் சப்ஜெக்டா வச்சிருக்கிறோம்னா நம்ம இன்னும் ஜாபுக்கு அப்ளை பண்ணவே இல்லை. ஸோ தெரியாது. ஸோ அப்ளை பண்ணும்போது தான் தெரியும் இது எப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போகுது, எப்படிலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம டெஸ்டிங் நம்பர் சப்ஜெக்ட் 1 வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு நான் இந்த இதில் என்னென்ன ரெஸ்யூம்ல பார்ட்ஸ்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கெரியர் சம்மரி அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் தான் வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நடுவில் 2 வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கால் வேற வந்துருச்சு. இப்போ கிரிக்கெட் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூமே சீக்கிரமா முடிச்சிருக்கேன். ஸோ ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்ம ChatGPT நச்சு தான் காரணம், நான் கிடையாது. ஏன்னா நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி டைப் பண்ணி அதை நான் ChatGPTல கொடுத்து என்ஹான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ATS ஃப்ரெண்ட்லியாகவும் கன்வெர்ட் பண்ணி ஸோ நான் இப்போ இந்த இடத்துல என் ரெஸ்யூமே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். இஃப் இன் கேஸ் இது உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அது ஃப்ரீ தான். ChatGPTல என்னென்ன நான் ப்ராம்ப்ட் போட்டோனோ அது எல்லாமே அப்படியே இருக்கு. ஸோ அந்த இடத்துல அப்படியே சேஞ்ச் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும் கண்டென்ட்டுக்கு. பட் இப்போ நான் சொல்றது டெஸ்டிங் நம்பர் 1 தான். ஸோ இஃப் இன் கேஸ் ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா என்னை போட்டு எதுவும் தாக்கக்கூடாது. நான் இப்போவே சொல்லிடுறேன். ஏன் எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நானே வேலை கிடைக்காம தான் உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ ரெஸ்யூம் முடிஞ்சிருச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் நான் புதுசாக ஆட் பண்ணது சம் கிட்டப்போட டீட்டெயில்ஸும் லிங்க்டினோட டீட்டெயில்ஸும் அதுக்கப்புறம் ஐகான்ஸ் சம் டிசைனிங் ஃபண்டமெண்டல்ஸ் அதுக்கப்புறமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேம் எந்த இடத்துல போர்ட்ரேட் பண்ணுறோங்கிறதையும் நான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன சொன்னேன், நம்ம லிங்க்டின் நௌக்கரி அதெல்லாத்தையும் ரெடி பண்ணணும்ல. பட் கைஸ் வேலையை விட்டு வந்தது எனக்கு ஒரு மாதிரி சங்கட்டமாக தான் இருக்குது. அதையும் நான் சொல்லி தான் ஆகணும். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2, 3 பேர் ஃபோன் பண்ணாங்க. என் பழைய ப்ராஜெக்ட்ல இருந்து கால் பண்ணாங்க. அவனுங்க புலம்புறானுங்கன்னு தான் சொல்லணும். பட் நான் வந்ததுலேருந்து கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சுங்கிற மாதிரி சொன்னானுங்க. பட் அதை நம்புற மாதிரிலாம் இல்லை. எனக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் அவனுங்க வந்து ஹேண்டில் பண்ணிடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்போ தான் கால் வந்துச்சு. நான் அதையும் அப்படியே பேரலா நடுவில் பார்த்துட்டு இருந்தேன். அவனுங்க கேட்டதெல்லாம் ஒரு மாதிரி வேலையை விட்டுருக்க கூடாதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு. கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டானுங்க இவனுங்க. ஃபோன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறமேல வந்து பார்த்தீங்கன்னா நான் என் ஃபேமிலியை திங்க் பண்ணி பார்த்தேன். நமக்கு இங்கே இருக்கிறதா கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் தோணுச்சு. சரி நம்ம வேலையவே தேடலாம். என்னடா கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்துட்டீங்க. A few moments later. இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஸ்யூமே மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டல்ஸில் ஜாப் அப்ளைக்கானது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணி வச்சுருக்கோம். நாளையிலேருந்து எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணுறோம். எல்லா ஜாபுக்கும் அப்ளை பண்ணி வேலை கிடைக்கிற வரைக்கும் விடக்கூடாது. வேலையை வாங்கியே தீரணும் கோயம்புத்தூரில். இதுதான் நம்மளோட மோட்டிவாக இருக்க போது. வேலை கிடைச்சதுக்கப்புறம் என்னது, வேலையை பார்க்க வேண்டியது தான். சிம்பிள். ஓகே. ஸோ இப்போ வரைக்கும் சந்தோஷமாக தான் போயிட்டுருக்கு ஜாப் தேடுறது. பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. घर की याद नहीं आई तुझे जस्सी? கைஸ் இந்த வீடியோஸ்லாம் எப்போ வரும்னு எனக்கு தெரியாது கைஸ். பிகாஸ் நான் வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோஸ்லாம் போடணும்னு சொல்லி முடிவெடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா அப்போதான் எனக்கு கொஞ்சம் பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். இந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறதுக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா வேற எந்த இதுவுமே கிடையாது. எனக்கும் ஆசை தான் எடுத்த உடனே வந்து வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி. நான் மட்டும் வீடியோ போட்டேன் அப்படின்னா எங்கள் வீட்டில் நீ பொழந்து கட்டிடுவானுங்க.
என்னடா வேலையை விட்டுட்டு யூடியூப் பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வாய்ப்பே இல்லை. இந்த வேலைக்கெல்லாம் செட்டில் ஆனதுக்கப்புறம் இந்த வீடியோஸ்லாம் போடணும். எனக்கே தெரியல இந்த வீடியோஸ்லாம் வரும்போது நான் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. பார்ப்போம். இன்னும் என் சிஸ்டருக்கு நான் இது சொல்லவே இல்லை. இதுதான் பிளானு அப்படின்னு சொல்லிட்டு. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. எவனும் எங்கள் வீட்டில் இல்லை. அது வரைக்கும் சந்தோஷம். நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துட்டு சைலண்டாக உட்காந்துட்டு இருக்கேன். பார்க்கலாம். இஃப் இன்கேஸ் இந்த வீடியோ வரலாம், வராமலேயும் போகலாம். எப்போ வரும்னு சொல்லி எனக்கும் தெரியாது. வரும்போது பார்த்துக்கலாம். பட் ஆனால் பெரிய ரிஸ்க் தான் எடுக்கிறேன். ஏன்னா எடுத்து உடனே வீடியோ அப்லோட் பண்ணிடலாங்கிற ஒரு மைண்ட் செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை நமக்கு வேலை கிடைச்சதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஏன்னா நான் அப்போ தான் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஒர்க்கில் ரொம்ப எஃபெக்டிவாக இருப்பேன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் நான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு தான் சொல்லணும். வீடியோ எடுக்கணும் அப்படின்னா வீடியோ மட்டும் தான் எடுத்துகிட்டு இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு எவனுக்கும் தெரியாது நான் இதுதான் பிளானாக வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. வீடியோ எடுக்கிறது கூட எங்கள் அக்காக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா நீ காரை துப்புவா இந்த வீடியோஸ் எடுக்கிறது எல்லாமே. நீங்கள் எங்கேயும் வெளியே போயிருக்கானுங்க அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ ஓகே